நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2024 அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு நான் போக போகிறேன். என்ன கண்ட்ரி என்ன பிளேஸ் நான் போக போக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேலம் டு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போக போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினதுனால எந்திரிக்கவே முடியல என்னால். ஸோ எந்திரிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சோன்னே டக்குன்னு ரெடி ஆகிட்டேன். நைட்டே ஃபுல் எல்லா லக்கேஜும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ டக்குன்னு கிளம்பிட்டு நான் காரில் ஏறி போயிட்டேன். நான் ஒரு 6 o'clock மேலே தான் கிளம்புனேன். சேலம் டு பெங்களூர் நாங்கள் ஒரு ஸ்டே பண்ணியிருந்தோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங்க்கு மேலே ஒரு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி பிளானு. கொஞ்சம் ஏர்லின் மார்னிங்னா கிளம்புனால டிராஃபிக்கும் இல்லை, வியூவும் செம்மையாக இருந்துச்சு. நான் 2.5 hours பெங்களூர் ரீச் ஆயிட்டோம். சரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு அடையார் ஆனந்த பவனில் தான் சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு, ஸ்வீட் வெரைட்டிஸும் நிறையா இருந்துச்சு. ஸ்வீட் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பருப்பு போலினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒன்று ஆர்டர் பண்ண கீ ரோஸ்ட்டும் வந்துருச்சு. அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 நாளைக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. அதனால ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே நான் கிளம்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நான் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன். ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 2 kilometers இருக்குது. ஹோட்டலுக்கு போய் ரீச் ஆகிட்டேன். செக்இன் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. சரி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே சப்னான்னு ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் இருந்துச்சு. சரி ஷாப்புக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன். உள்ளார என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. சாமி பொருட்கள், அந்த மாதிரி டாய்ஸு, பவுச், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. டேபிள் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலு. ஒரு 5 hours ஸ்டேயிங்காக தான் நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்துச்சு ரூம் எல்லாமே. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி லஞ்ச் முடிச்சிடலாமேன்னு எம்பையர் ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹோட்டலுக்கே வந்துருச்சு. ஸோ கீழேருந்து வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எப்போ பெங்களூர் வந்தாலும் எம்பையர் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டேன். நான் ரெடி ஆகிட்டு செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் ஒரு 5 o'clock மேலே கிளம்பிட்டோம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், நம்ம சீக்கிரமாக போகணும், அங்கே லேட் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு 8 o'clock அங்கே இருக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஹோட்டல்லேருந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஏர்போர்ட்டுக்கு. ரோடெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, ஃப்ரீயாக. டிராஃபிக்காக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஈவினிங் டைம்னால கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ஏர்போர்ட் ரோடுக்கு என்ட்ரு ஆகிட்டேன். ஏர்போர்ட் ரோடு லைட்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா ஏர்போர்ட்டே நாங்கள் போகிற ஏர்போர்ட்டே தெரிஞ்சிச்சு. அந்த ஏர்போர்ட் செம்மையாக இருந்துச்சு. லைட்டிங் எல்லாமே நிறைய ட்ரீஸ்லாம் வளர்த்து வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஒரு 5 நாள் ட்ராவல்னால நாங்கள் பெங்களூர் ஏர்போர்ட்லேயே நாங்கள் காரை பார்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அங்கே உள்ளார பார்க் பண்ணுறதுக்காக ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெளியிலே பார்க்கிங்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் 5 நாள் ட்ராவல்னால நாங்கள் உள்ளாரையே பார்க்கிங் பண்ணலான்னு போனோம். அங்கே ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தோம். ஒரு வழியாக ஒரு பார்க்கிங் பிளேஸ் கிடச்சிடுச்சு. நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு எல்லா லக்கேஜும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளார போயிட்டோம். ஏர்போர்ட் செம்மையாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் எல்லாமே எல்லோ கலர் லைட்டாக செம்மையாக இருந்துச்சு. ரிச் ஃபீல் வந்துச்சு. உள்ளாரெலாம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோம். என்ட்ரன்ஸ் அப்போவே பாஸ்போர்ட்டு காட்டிட்டு செக்கிங்லாம் பண்ணிட்டு தான் உள்ளார அனுப்புவாங்க. நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆனோடனே லக்கேஜ் செக்கிங்லாம் ஆச்சு. வெயிட் எவ்வளோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. செக்கிங் உள்ளார எவ்வளோ லக்கேஜ் போடலாம், அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் என்ன எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே தான் டிக்கெட்டும் தருவாங்க. சரி எனக்கு விண்டோ சீட் தான் வேணும்னு பர்டிகுலராக கேட்டேன் அவங்கக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக விண்டோ சீட் கிடச்சிடுச்சு. போர்டிங் பாஸும் வாங்கியாச்சு. இப்போ தான் நான் கையில் வச்சு காமிச்சிட்ருக்கேன் அவங்கக்கிட்ட. போகிற வழி எல்லாமே க்ரீனரியாக இருந்துச்சு.
ஏர்போர்ட்டையே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பர்சனல் செக்கிங்லாம் இருந்துச்சு. பெல்ட்டு, ஹேண்ட்பேக், ஃபோன் அந்த மாதிரி கழட்டி வச்சுட்டு செக்இன் பண்ணுவாங்கள்ல நம்மளை. அப்படியே கொஞ்ச நேரம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளார போனோன்னே டியூட்டி பெய்ட் ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்கும். பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே பிராண்டடாக இருக்கும். வெளியில் கிடைக்காத பிராண்ட் கூட ஏர்போர்ட்டில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை தாண்டி போனோடனே மேலே ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஒரு அக்வேரியம் ஸ்க்ரீன், அப்படியே ஃபுல்லாக அது லைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. அதுதான் இப்போ பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் ஃபாலோ பண்ணிட்டு நான் போயிட்டு இருந்தேன். அங்கேயே நிறைய ரெஸ்டாரண்ட் ஷாப்லாம் இருந்துச்சு. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ப்ரௌனி சாப்பிட்லாருன்னு இருந்தேன். அதுதான் இப்போ வாங்கிட்டு இருந்தேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஷேப்பில் ஒரு சாக்லேட் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அது என்ன பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்துட்டு இருந்தேன். நான் சாப்பிட்ட ப்ரௌனி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் வாங்கின ப்ரௌனி வந்து எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பிக்கு வந்து 400 rupees ஆச்சு. ஏர்போர்ட்டில் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏர்போர்ட்டில் வாங்குறது. சாப்பிட்டு முடித்தோன்னே கேட்டு நம்பர் படி நான் போயிட்டு இருந்தேன். அங்கேயே நிறைய ஃப்ளைட்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போர்டிங் பாஸ்க்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. போர்டிங் பாஸ் காமிச்சாச்சு. அங்கேயே ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அது வழியாக தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே வந்து செம்ம க்யூ. நின்று அப்படி தான் போயிட்டுருந்தேன். அந்த க்யூவில் நின்றுட்டு எப்படியோ ஃப்ளைட் பக்கத்தில் வந்தாச்சு. அங்கேயும் போர்டிங் பாஸ் காட்டணும். எப்படியோ போயிட்டு சீட் நம்பர் கண்டுபிடிச்சி உக்காந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 கண்ட்ரிஸ் போயிருக்கேன். எப்போவுமே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறப்போ எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. லைட்டாக மழை பெஞ்சிச்சு. அதான் விண்டோ சீட்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. வெளியில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு வியூவே. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு ஃப்ளைட்டு. நான் ப்ரீ புக்காக பண்ணியிருந்தேன் ஃப்ளைட் புக் பண்ணுறப்பவே. அப்போ நான் லசாங்கி, எனக்கு பிடிச்ச லசாங்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு லசாங்கி. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜூஸு, டீ, காஃபி அந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் 1 hour அந்த மாதிரி தூங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2024 இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்திருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, பேங்காக், பட்டாயா தான் நாங்கள் வந்திருக்கோம். அவ்வளோதான், பேங்காக் வந்து ரீச் ஆயிடுச்சு. இதுதான் நாங்கள் வந்து ஃப்ளைட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட்டுக்குள்ளார போன உடனே விசா ப்ராசஸ்க்கு போயிட்டோம். அங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. எங்கேருந்து வரீங்க, எவ்வளோ நாள் பேக்கேஜ், அந்த மாதிரி கேட்டுட்டு பாஸ்போர்ட் செக்கிங்லாம் முடிச்சுட்டு என்னை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பேங்காக் ஏர்போர்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஒரு வழியாக லக்கேஜும் வந்துருச்சு. லக்கேஜ் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் சிம் கார்டு சேஞ்சு, அந்த மாதிரி மணி எக்ஸ்சேஞ்சு, அங்கேயே கேப் புக் பண்ணுற மாதிரி நிறையா ஷாப்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இந்த லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா ட்ராலியை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி சிம் கார்டு சேஞ்சு, மணி எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி கேப் புக்கிங் இந்த மாதிரி வேணும்னா ஏர்போர்ட்லேயே, பேங்காக் ஏர்போர்ட்லேயே இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து அதே ஏர்டெல் சிம்மில் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம். அதனால் அங்கேயே ரீசார்ஜ் பண்ணனால இங்கே எடுக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா நாங்கள் சேலம்லேயும் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அங்கே ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக கிடைக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் டாலர்ஸாகவும் கொஞ்சம் பாட்ஸாகவும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கேபும் அங்கே புக் பண்ண வேணாம். ஏன்னா எங்களுக்கு பேக்கேஜ்லேயே எங்கள் கேப் இன்க்ளூட்ஸு. அதனால் ஏர்போர்ட்டுக்கு வெளியே நேம் வச்சுட்டு நிற்பாங்க. நாங்கள் வெளியே போனோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய வேன் வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் எந்தெந்த இடத்துக்கு போகிறேன், எங்கெல்லாம் போய் ஸ்டே பண்ண போகிறேன், எந்தெந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட போகிறேன், நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகிறேன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரும். என்னோட சேர்ந்து பேங்காக் பட்டாயா நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா அஜீஷ் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், whatever happened, it will change one day. Thank you.